ஒரே நாள்லே நல்ல சோர்வடைந்த முகத்தை கூட நல்ல பிரைட்டா க்ளோவா மாற்றக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க் பேச்சஸ் சொல்லக்கூடிய அந்த கருந்திட்டுகள் இருக்காது, மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த கருமைகள் இருக்காது, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பருக்கள்னால் வந்து அந்த கரும்புள்ளி தழும்புகள் இருக்காது, முகத்துல தோல் சுருக்கங்கள் இருக்காது, முகம் வந்து நல்ல பிரைட்டா க்ளோவா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இது நீங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். வாரத்துல ஒரு 3 முறை பயன்படுத்தினாலே போதும். இது வந்து நீங்க ஒரு முறை செய்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாரத்துல ஒரு 3 முறை பயன்படுத்துங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% சொல்றேன். நல்ல ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டா க்ளோவா மாறதை உங்களால கண் கூட பார்க்க முடியும். வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய் துருகிறது இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி துருகிக்கணும். தக்காளியை நம்ம பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைகளை உடனடியாக நீக்கும், அந்த கரும்புள்ளிகளை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சன் டேனை வந்து நீக்கும். முக்கியமாக தக்காளியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது முகத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து இயற்கையாகவே முகத்தை வந்து நல்லா வந்து பிரைட்டாக க்ளோவாக ஆக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு இதே மாதிரி காய் துருகிறத பயன்படுத்தி நம்ம தக்காளி சீவி வச்சிருந்தோம்ல அதுலேயே வந்து சீவிக்கலாம். நீங்க கேட்கலாம் இதை அரைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அரைக்காதீங்க, இந்த மாதிரி துருகிட்டு பயன்படுத்துங்க. அரைச்சிட்டா பேஸ்ட் மாதிரி ஆயிடும், வடிகட்டுறதுக்கும் கஷ்டமாயிடும். உருளைக்கிழங்கும் தக்காளி மாதிரியே தான் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கு. கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரு வளையத்தை நீக்கும், கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், முகத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அங்க அந்த மெலாஸ்மான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு வந்து உடனடியாக நீக்கும். அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் இது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நல்லா அழுத்தி விட்டு தண்ணியாக எடுத்துங்க. இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் முல்தானி மிட்டி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டனை கொடுக்குது, ஸ்கின் நல்ல பிரைட்டாக ஆகுது, முகத்தில் அந்த கரும்புள்ளி தழும்பு இருந்தாலும் வந்து நீக்குது, மெலாஸ்மாவையும் நீக்குது. இந்த முல்தானி மிட்டி ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவு பயன்படுத்தும் போது அந்த சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணும், முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சில பேருக்கு கடலை மாவு ஒத்துக்காது. உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்னா பச்சை பயிறு மாவு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. அது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து சூப்பராக ஷூட் ஆகும். கூடவே ஒரு அரை எலுமிச்சப்பழ ஜூஸை வந்து சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் தாராளமாக பயன்படுத்தலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்திட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுத்து பகுதியிலும் அப்ளை பண்ணி விடுங்க. மைல்டான மசாஜ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்ல மைல்டான மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய உங்களுக்கு ஸ்கின் நல்லா டைட்டனாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். பயந்துடாதீங்க. அப்போ ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும், கொலாஜன் உற்பத்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே நல்லா க்ளோவாக மாற ஆரம்பிக்கும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களும் மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போ சோப்பு ஃபேஸ் வாஷ் வந்து பயன்படுத்தாதீங்க. மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு படுக்க போகலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை வாரத்தில் ஒரு 3 முறை, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. முகம் அவ்வளோ பிரைட்டாக க்ளோவாக இருக்கிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 நாள் பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் முகத்தில் அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் கருந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நல்ல ஸ்கின் நேச்சுரலாகவே நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.